7:30. 7:30 ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழியில் ஆக்கினான். இன்னொரு கூட்டத்தாருக்கு வழிகேடு உறுதியாகிவிட்டது. ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை விட்டு சைத்தான்களையே வழிகாட்டிகளாக்கிக் கொண்டார்கள். எனினும் தாங்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள். நம்ம உணர்ச்சியில் இருக்கிற வரைக்கும் ஷைத்தானை பார்க்கிறோம், ஆனால் நேரம் பார்க்க நினைச்சிட்டு இருக்கோம். குர்ஆன் படிக்கும்போது கூட ஷைத்தானது பார்த்து தான் படிக்க வேண்டும். ஏன்னா உணர்ச்சி நம்ம குர்ஆன் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். உணவுல பார்க்கும்போது நமக்கும் புரிய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம படிக்கும்போது இது இவங்களுக்கு சரியா இருக்கும், அவங்களுக்கு சரியா சொல்லும்போதெல்லாம் உணர்ச்சியில் பார்க்குறேன், அது அவங்களுக்கு தான் காமிக்குது, நமக்கு அதை தவறிட்டோம், நம்ம உணர்வை தவறிட்டோம். ஷைத்தான் வழி இருக்கலாம், நம்மள வேதத்தை கூட வழி இருப்பான். அதனால கவனம் வேணும். உணர்ச்சியில் பார்க்குறோமா உணவுல பார்க்குறோமா, முதல்ல உணர்ச்சி நீக்கிட்டு பாருங்க, அப்போ தெளிவாக புரியும் என்ன விளக்கங்கள். ஒரு கூட்டத்தாரை அவன் நேரில் ஆக்கினான், இன்னொரு கூட்டத்தாருக்கு வழிகள் உறுதியாகிவிட்டது. ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை விட்டு ஷைத்தான்களை வழிகாட்டிகளாக ஆக்கி கொண்டார்கள். எனினும் தாங்கள் நேரில் பெற்றோர் என்று எண்ணுகிறார்கள். இதெல்லாம் பாருங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எங்கேயாவது போய் முட்டி போகும்போது தெரியும் ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்றாங்க. இப்போ நம்மள அந்த அளவுக்கு ஆக்கலை, அப்பப்போ நம்மளை வந்து சரி பண்ணிடலாம், தட்டிக்கிட்டி சோதனை கொடுத்தாவது நம்ம பாதம் ஆறாமல் பாதாத்து வந்து நடத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம பெருமை கொண்டாலும், கொஞ்சம் அவசரப்பட்டாலும், கொஞ்சம் கோவப்பட்டாலும் அப்பப்போ நமக்கு ஒரு சோதனை வந்தது. காரணமே பாதுகாப்புள்ள வாழ்க்கை. ரொம்ப தூரம் போய் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படாத அளவுக்கு பாதுகாத்தலாம். அப்படி அவன் சரி பண்ணலன்னு சொன்னால் நம்ம ரொம்ப தூரம் போயிடுவோம், அந்த வழிகேட்டிலே போயிடுவோம். அப்படியான வேறு நினச்சிக்குவோம், அங்கே போய் பெரும் சிக்கலில் சிக்கிடுவோம். அப்பப்போ உடனுக்குடனே பாதுகாக்கிறதுக்காக தவற உணர்த்தி ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் அவன் கொடுக்கல, அந்த பாதையில் சிரமங்களை அப்படியே அவனை அனுமதித்து மறுபடியும் இறைவனுக்கு திரும்ப வைக்கிறான். அப்படி அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது உணர்ச்சியில் போனது காரணமாக தான் துன்பம் வந்துக்கிட்டு நம்ம அல்லாஹ்வுக்கு அவனை திரும்பி வந்துடுவாங்க, உணர்வு வந்துடுவாங்க. 2:186 அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். அது கீழே 157 இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நல்லருளும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தான் நேர்வழி அடைந்தவர்கள். அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக அவனிடம் திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். திரும்பி செல்றதுங்கிறது வந்து நம்ம இறக்குறது கிடையாது. வாழும் பொழுதே உணர்ச்சியில் போயிட்டு சில சிரமங்களை அனுபவிச்சு அப்புறம் பாவம் கேட்டு உணர்வு வந்துடுவாங்க. அதாவது பொறுமைக்கு வந்துடுவாங்க, பொறுமையை கேட்பாங்க, சமாதத்தை கேட்பாங்க, மன்னிப்பை கேட்பாங்க. அல்லாஹ்வுக்கே உரியவர்கள்.